ஓம் ஸ்ரீ வராஹிதாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இன்னும் 2 மணி நேரம் மட்டும்தான் மீதம் இருக்கிறது. என் தங்கமே, என் வாக்கினை கேட்டு முடித்த 2 மணி நேரத்திற்குள் ஆகவே என் குழந்தையின் வாழ்க்கையில் மிகப்பெரிய விருப்பம் ஒன்று நிறைவேறிவிடும். என் பிள்ளையே, என் முன்னால் கேட்டு கொண்டிருந்த விஷயம் ஒன்று இன்று இரவுக்குள் உன் கைகளில் வந்து சேரப் போகின்றது. என் குழந்தையை வெறும் கையோடு அனுப்பப் போவது கிடையாது. என் பிள்ளை, என்னிடத்தில் என்ன வேண்டும் என்று கேட்டு நின்றாயோ அந்த விஷயத்தை உன் கைகளில் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கான மன நிம்மதியையும் அம்மா நான் சேர்த்து கொடுக்கப் போகிறேன். என் தங்கமே, நீ ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடும் தவிப்போடும் என்னை பார்க்கின்ற பார்வையை நான் ஒரு நாளும் மறந்தது கிடையாது. என் பிள்ளைக்கு என்றேனும் ஒரு நாள் அதை போக்கிக் கொடுத்துவிட வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன். இருப்பினும் இவற்றை எல்லாம் தாண்டியும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் நடக்கிறது. நம் தாயானவள் நம் வாழ்க்கையில் இருக்கின்றாள் என்று தெரிந்த பிறகும் பிற துரோகிகள் நமக்கு வேண்டாத வேலைகளை செய்கிறார்கள் என்றால் அந்த நேரத்தில் நீ நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று மட்டும்தான். அவர்களுக்கான அழிவு நேரம் ஆரம்பித்து விட்டது. உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. இதை புரிந்து கொள்ள தொடங்கினாலே உனக்கு பாதி பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும். அடுத்தவரின் வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி அழிக்க நினைப்பவன் தெய்வத்தின் முன்னால் ஆட்டம் கண்டு போவான் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்ப்பது கிடையாது. இது போன்று சிலரது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை யார் செய்கின்றார்களோ அவர்களிடத்தில்தான் சற்று கடுமையாக நடந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. என் தங்கமே, நீ நினைக்கலாம், நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது தெய்வத்திற்கு தெரியுமா என்று. என் தங்கமே, எல்லாமே என்னுடைய பார்வைக்குட்பட்டது. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த வராகி என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்திருக்கின்றது. அதனால் என்னுடைய குழந்தை, நீ உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை பற்றியெல்லாம் மனதளவில் வேதனைப்படாதே. அவர்கள் செய்ய வேண்டியதை செய்துவிட்டு போகட்டும். ஏனென்றால் அவர்கள் தங்களினுடைய கர்ம பலன்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றார்கள். ஏதோ ஒரு சூழ்நிலை அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுத்த நினைத்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலும் ஏதேனும் செய்து விடுவார்களோ என்ற பயம் நிச்சயமாக உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு இன்னும் 2 மணி நேரத்தில் சில முக்கியமான விஷயங்களை காண்பித்து கொடுக்க போகிறது. அவை எப்படி உன் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை தான் உன் கண் முன்னால் நிகழப் போகின்றது. என் தங்கமே, நீ ஒன்றின் மீது அதிகமான ஆசை கொண்டால் அந்த விஷயத்தை அடைவதற்கு நீ பல போராட்டங்களை தாங்கிக் கொண்டு வருவாய். அப்படி இருக்கும் பொழுது அவை உன் கைகளில் சேராமல் போய்விடுமா என்ன? உன்னுடைய கைகளில் அது வராமல் சென்றுவிடும் என்றால் இந்த வாழ்க்கையில் தெய்வங்களை நீ வணங்கியதற்கு எந்த புண்ணியங்களும் பலனுமே இல்லாமல் போய்விடும். என் தங்கமே, நான் உன் வாழ்க்கையில் முழுமையாக இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது. பல முறை நீ என்னை உணர்ந்திருப்பாய். பல இடங்களில் உன் தாயானவளின் அன்பு என்னவென்று நீ தெரிந்து கொண்டிருப்பாய். இருந்தாலும் உனக்கு வாழ்க்கையில் என் மீது சிறிது பயம் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. இந்த பயத்தை உன்னிடத்தில் இருந்து நீக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னுடைய மனதில் முழுவதும் நாம் வணங்குவது நம் தாயானவளை என்ற எண்ணம் வேண்டும். ஏதோ தெய்வத்தை வணங்க வேண்டிய நேரத்தில் வணங்குகின்றோம். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை நல்ல நாட்களில் தெய்வத்தை நாடுகிறோம். பஞ்சமி திதியில் வராகியை தேடுகிறோம் என்று நினைக்க கூடாது. தெய்வத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். கடமைக்கு தெய்வத்தை வணங்குகிறவர்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் எது
அதுவும் குறைவாகத்தான் நடக்கும். யார் ஒருவர் தெய்வத்தை வணங்குவதை தன்னுடைய வாழ்க்கையாக நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வெகு விரைவாகவே நடந்துவிடும். என் தங்கமே, நானும் தெய்வத்தை வணங்குகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக் கூடாது. நீ எந்த அளவிற்கு தெய்வத்தின் அன்பினை பெற்றிருக்கிறாய் என்று உன்னுடைய மனசாட்சியிடம் கேட்டால் அது உனக்கு சொல்லும் அல்லவா? நீ என்னென்ன விஷயங்களை செய்திருக்கிறாய், என்னென்ன தவறுகளை செய்திருக்கிறாய், எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், யாருக்கு நல்லது செய்தாய், யாருக்கு கெடுதல் செய்தாய் என்பதையெல்லாம் நீ வெளியில் சொல்லாவிட்டாலும் உன்னுடைய மனசாட்சி அதனை அறியும் அல்லவா? எதற்காக நமக்கு தெய்வம் உடனடியாக ஓடி வரவில்லை என்று உன் மனசாட்சியிடம் கேட்டால் அது உனக்கு பதில் சொல்லும். நாம் எத்தனை குற்றங்களை செய்திருக்கிறோம், எத்தனை பாவங்களை சேர்த்து வைத்திருக்கிறோம் என்று. இந்த பாவங்கள் எல்லாம் உனக்குள் அதிகமாக சேர சேர உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ந்து உன்னை வாட்டி வதைத்து கொண்டே இருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் புதிதாக வரத் தொடங்கி இருக்கின்றது. இப்படியெல்லாம் நடக்குமா என்று கூட நான் நினைக்கவில்லையே என்று என் பிள்ளை நீ சிந்திக்கின்ற அளவிற்கு வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். என் தங்கமே, நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்க வேண்டும் என்று நீ விரும்புவாய். ஆனால் என் பிள்ளை மனதிற்குள் உனக்குள் இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தெய்வம் நம்மோடு தினமும் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையின் மீது நமக்கு இருக்கின்ற அக்கறையை விட அவர்களுக்கு அதிகமான அக்கறை இருக்கின்றது. அவர்களும் நம்முடைய கஷ்டங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நம்முடைய வேதனையில் அவர்களும் பங்கெடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இப்படி உன்னுடைய வாழ்க்கை உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் தெய்வமும் உறுதுணையாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டால் யாருமே வாழ்க்கையில் தவறுகளை செய்வதற்கு முன்வர மாட்டார்கள். யார் வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனைகளும் உருவாக்க துணிய மாட்டார்கள். என் பிள்ளையே, இது போன்ற ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருப்பது நிஜம் என்றால் இன்னும் 2 மணி நேரத்திற்குள்ளாகவே நீ நினைத்த விஷயம் உன் கைகளில் இருக்கும். அப்படி உனக்கு கிடைக்காவிட்டால் உன் மனசாட்சி உனக்கு பதில் சொல்லும். நீ என்னென்ன தவறுகளையெல்லாம் வாழ்க்கையில் செய்துவிட்டு வந்திருக்கின்றாய் என்று. தவறுகளை செய்தவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. தெரிந்து செய்தால்தானே தவறு. தெரியாமல் செய்ததெல்லாம் எப்படி தவறாக முடியும் என்று என் பிள்ளை நினைப்பாய் அல்லவா? என் தங்கமே, நிச்சயமாக தெய்வத்தினுடைய அன்பினை நீ எந்த அளவிற்கு கையில் எடுக்கின்றாயோ அந்த அளவிற்கு தெய்வம் உன்னை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுப்பார்கள் என்பதையும் நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டும்தான் நடத்தி கொடுப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு வெற்றிதான். நீ ஆசைப்பட்டதை பெற்றுவிட்டு மனமகிழ்ச்சியோடு இருக்கப் போகிறாய் என்பதை மனதார நம்பினால் போதும். உன் வாழ்க்கையில் நீ விரும்பியது எல்லாம் உன் கைகளில் வந்து விரைவாக சேர்ந்துவிடும். என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி. சிம்ம வாகினியே போற்றி போற்றி.